ஹாய் நண்பர்களே, நம்ம கிரீன் லைஃப் நர்சரியில் வந்து இந்த வீடியோவில் ஒரு மாடி தோட்டத்துக்கான டிஸ்பிளே பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு வந்து தெரியாமலும் இருக்கலாம். பொதுவாக எல்லாரும் என்ன வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூச்செடிகள், காய்கறி செடிகள் தான் மாடி தோட்டத்தில் வைப்பாங்க. எக்ஸோட்டிக் வெரைட்டி ஃப்ரூட் பிளான்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வெரைட்டிஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா களப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாமரத்தில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வெரைட்டி. அதே மாதிரி மாடி தோட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு 30 சைஸ் க்ரோ பேக்லேயோ இல்லைனா ஒரு 30 சைஸ் பாட்லேயோ நீங்கள் மாற்றி வைக்கும்போது உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து காய்ச்சாச்சு பாருங்கள், நல்ல ஒரு பெரிய சைஸில். பொதுவாகவே களப்பாடியோட சைஸே இதுதான். இதே வந்து நீங்கள் மாற்றி வைக்கும்போது உங்களுக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா க்ரோத் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டேபிள் ஆரஞ்சு, இது வந்து புஷ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் போட்டிங்கன்னா இதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அப்படியே ஆரஞ்சு மாதிரி தான் இருக்கும். இதோட மணமாக இருக்கட்டும், அதோட சுவையாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அப்படியே அந்த ஆரஞ்சு டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச செரி, இதை வந்து சடார்பை செரி பாருங்கள். கலரே உங்களுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான கலரில் இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட் ஃப்ரூட், இது வந்து கேட்டை ஃப்ரூட், பூனை பழம்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பழம் தாங்க இந்த கேட் ஃப்ரூட். பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பூக்கள் தான். பிளான்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு காய்கள், பழங்கள். இதையுமே நம்ம வந்து பெரிய பாட்டில் மாற்றி வைக்கும்போது காயோட சைஸ் வந்து உங்களுக்கு இன்னுமே நல்லா பெருசாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கும்குவாட் லெமன், ஸ்வீட் லெமன், இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோலோடையே சாப்பிட்லாம். சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் சாப்பிட்டா ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி இதோட ஸ்கின்னுமே நம்மளுக்கு வந்து எடிபிள், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் வந்து உங்களுக்கு எல்லாமே பூக்களோட தான் இருக்குது. காய்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டு மாடி தோட்டத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட் வெரைட்டி வாட்டர் ஆப்பிள் பிளான்லாம் வச்சோம்னா நம்ம மாடியில் நல்லாவே க்ரோத் ஆகி வளரக்கூடியது. மில்க் ஃப்ரூட்டு பாருங்கள், மில்க் ஃப்ரூட்டில் எல்லாமே நம்மளுக்கு வந்து காய்கள் வர ஆரம்பிச்சிட்டு, எல்லாமே காய்கள். மில்க் ஃப்ரூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கு ஒரு பெஸ்ட் வெரைட்டி. இதை வந்து நம்ம பெரிய சைஸ் பாட்டில் மாற்றி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து க்ரோத் இன்னுமே நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யாவில் பாருங்கள், இந்த சைஸில் இருக்கும்போது நம்ம வந்து காய்கள் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம வந்து ஒரு டிஸ்பிளேக்காண்டி தான் இது வச்சுருக்கோம். இதை விட உங்களுக்கு வந்து இன்னும் செடி வந்து ஒரு 4 அடிக்கு வளரும் போது காய்ப்பு திறன் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கும். நிறைய காய்கள் காய்க்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு செரி வெரைட்டி, இது வந்து மணிலா டென்னிஸ் பால் செரின்னு சொல்லுவாங்க. இது வந்து குழந்தைங்களுமே நல்ல விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதில் வந்து பழம் இருக்குது. இது வந்து பழுத்து இந்த சைஸ் இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பழம் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்குலாம் இந்த பழம் வந்து ரொம்பவுமே பிடிக்கும். சப்போட்டா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக் சைஸ் பிளான்ட். நீங்கள் இந்த அளவுக்கு பெரிய பிளான்ட் வைக்கும்போது மாடி தோட்டத்தில் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே அந்த வெதருக்கு அடாப்ட் ஆகி வளர்ந்துடும். நல்லா பாருங்கள், நல்ல ஒரு பிக் சைஸ் பிளான்ட். சீத்தாப்பழ செடியுமே பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துக்கு ஒரு ஏற்ற ரகம். இதில் வந்து நம்மள்ட்ட நார்மல் சீத்தா, கோல்டன் சீத்தா ரெண்டுமே இருக்குது பாருங்கள். இதுவுமே நல்ல பெரிய சைஸில் காய்ச்சிருக்கு பழம். நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இந்த பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து கோல்டன் சீத்தாவுமே அவைலபிளாக இருக்குது பாருங்கள். வியட்நாம் சூப்பர் இயர்லி ஜாக், இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடி தோட்டத்துக்கு ஒரு ஏற்ற ரகம் பாருங்கள். நல்லாவே க்ரோத் ஆகி வளரக்கூடியது. இதை வந்து நம்ம ஒரு பிக் சைஸ் பாட்லேயோ இல்லைனா ஒரு ட்ரம்லேயோ, ஒரு பாதி ட்ரம்லேயோ நம்ம வச்சு வளர்க்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா வளரும். காய்கள் வந்து உங்களுக்கு மீடியம் சைஸில் தான் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது வந்து மாடி தோட்டத்துக்கு ஒரு பெஸ்ட் வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா தாய்ப்பட்டி லெமன். இதில் வந்து பொதுவாகவே லெமனில் வந்து முள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த லெமனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து முள் இருக்காது. முள் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி காய்கள் வந்து உங்களுக்கு நிறைய காய்கள் காய்க்கும். இதுவுமே மாடி தோட்டத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான வெரைட்டி. மாதுளையில் பார்த்தீங்கன்னா பகவான் மாதுளை வந்து நல்ல ஒரு உள்ளே இருக்கக்கூடிய அந்த முத்துக்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு பெரிய சைஸ் பிளான்ட்டாக வைக்கும்போது உங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிளான்ட்டுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு காய்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் தரக்கூடியது தான் இந்த பகவான் மாதுளை.
மாடி தோட்டத்துக்கு ஏற்ற எல்லா வகையான எக்ஸோட்டிக் வெரைட்டி ஃப்ரூட் பிளான்ட்ஸுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா உடனே கால் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸை நீங்கள் ரெகுலராக மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.